நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 ருபீஸ்ல 110 காயின், அதுவும் ரேங்க்ல 9ல் இருக்கக்கூடிய காயின். அது என்ன ரேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வால்யூமை பேஸ் பண்ணி 24 ஹவர்ஸ்ல நடக்கக்கூடிய வால்யூமை பேஸ் பண்ணி, மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி, மார்க்கெட் கேப் எவ்வளவு ட்ரில்லியனில் இருக்கக்கூடிய கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒவ்வொரு காயினுக்கு ஒரு மார்க்கெட் கேப் இருக்கும். அதை வச்சு அந்த ரேங்க் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்பர் 1ல் இருக்கிறது பிட்காயின், நம்பர் 2ல் இருக்கிறது எத்திரியம். இந்த மாதிரி காயின்கள் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ரேங்க்கில் 9வது இடத்துல இருக்கக்கூடிய காயின், அதுவும் மீம்ஸ் காயின். மீம்ஸ் காயினாவே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆக்சுவலி அதுக்கு சப்ளைஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். மார்க்கெட் கேப்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ரேங்க்கில் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. பட் உண்மை அதுதான். பட் அதையும் மீறி சப்ளை அதிகமாக இருந்தாலுமே ரேங்க்கில் அடித்து வர்ற காயின்கள்லாம் உண்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டோஜ் காயின் அண்ட் ஷிபாயினு இதெல்லாம் அந்த மாதிரி ரேங்க்கில் மார்க்கெட் கேப்பில் வந்த காயின் தான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த 9வது இருக்க காயின் டோஜ் காயின். டோஜ் காயின் இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2015லே லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது 0.40 அடுத்து தான் நம்பரே ஸ்டார்ட் ஆகும். அந்த லெவலில் இருந்து இது எது வரைக்கும் ஹை போச்சுன்னா 0.7 வரைக்குமே, கிட்டத்தட்ட நியர்லி $1 டச் பண்ணுறது வரைக்குமே வந்த ஒரு காயின் சொல்லலாம். ஸோ 2015ல லான்ச் பண்ணி நிறைய பேருக்கு அதனுடைய வேல்யூ தெரியாமல், நிறைய பேர் சும்மா ஜஸ்ட் ஒரு $2, $3, $5 அந்த மாதிரிலாம் வாங்கி ஹோல்டு பண்ணவங்கெல்லாம் உண்டு. பட்டு எலன் மாஸ்க் எப்போ ட்வீட் பண்ணாரோ, தன்னுடைய பையனுக்கு இந்த காயினை நான் பர்த்டே கிஃப்டாக கொடுக்குறேன்னு எப்போ ட்வீட் பண்ணாரோ, அப்போ மார்க்கெட் டோஜ் காயினை அடித்து சும்மா எல்லாரும் வாங்க ஆரம்பித்து, அதுக்கு பிறகு தான் அது மேலேயே வர ஆரம்பிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பல எக்ஸ் சம்பாரிச்சவங்கெல்லாம் உண்டு. இந்த டோஜ் காயினை வச்சு ஏகப்பட்ட பேர் சம்பாரிச்சவங்க. இப்போ அதனுடைய ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.09ல் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல லோன்னு சொல்லலாம். நல்ல ஒரு லோவில் தான் இருக்குது. பட் லான்ச் பண்ண லோவில் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த லோவில் கிடையாது. பட் மார்க்கெட்டில் இப்போ ஒரு 1000 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 105 காயின் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் நீங்கள் 500 கூட வாங்கலாம். 500க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 50 காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மீம்ஸ் காயினில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த டோஜ் காயினை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு அது யூஸ் கேஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேமெண்ட்ஸ்க்கெலாம் டோஜ் காயினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ் கேஸில் வர்றதுனால இன் ஃபியூச்சர் மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கெயின் கொடுக்கலாம். ஸோ ஆகையால் அதிகமான அளவில் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 1000 ருபீஸுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு மாதத்துக்கு நம்ம அனாவசியமாக ஏதாவது ஒரு சினிமா அது இதுக்குன்னு போகிற காசில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை அது கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காயின்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய காயின்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு காயின் நல்ல ஒரு பெரிய லெவலில் பம்ப் கொடுத்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக கூட அமையும். ஸோ ஆகையால் டோஜ் காயின் உங்களுக்கு கம்மியான விலையில் 1000 ருபீஸ்க்கு ஒரு 110 காயின் கிடைக்குது. வாங்கி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, இது வரைக்கும் வாங்காதவங்க இந்த காயினை வாங்கி போர்ட்ஃபோலியோவில் ஹோல்டு பண்ணி பலனடைன்னு கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.